காலை வணக்கம். கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியினுடைய 76வது குடியரசு தின வாழ்த்துக்களை பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு நிகழ்வு இனிதியை தொடங்குகின்றது. சிறப்பு விருந்தினருக்கு ஒரு பலத்த கரவொலி எழுப்பிய நீங்கள் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் என்பான் உண்டாசு கவி. அந்த பெருமை மிக்க இந்த திருநாட்டினுடைய அண்மையில் 75வது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையை நாம் கொண்டாடி இருக்கிறோம். 75 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கு 76ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவை வெகு சிறப்பாக உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு இந்திய திருநாடை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான காலை வேளை நிகழ்வு தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்குகின்றோம். இசைத்துறை மாணவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. 1949 ஜனவரி 26ஆம் நாள் முழுமை பெற்றது நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு. அது 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த அந்த நாள் குடியரசு தின நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 76வது குடியரசு தின கொடியேற்றத்தை நமது கல்லூரிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய சிறப்பு விருந்தினர் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியினுடைய 39வது மாமன்ற உறுப்பினர் எங்கள் வணக்கத்திற்குரிய அன்பு சகோதரர் திரு எல் ரெக்ஸ் ஐயா அவர்களை இப்பொழுது கொடியேற்றி நிகழ்வை சிறப்பிக்க வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். Flag salute. Order. தாயின் மணிக்கொடி பாரே தாயின் மணிக்கொடி பாரே அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே தாயின் மணிக்கொடி பாரே அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே தாயின் மணிக்கொடி பாரே தூங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்றே ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்றே பாங்கில் எழுதி திகழும் செய்ய பாங்கில் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரே தாயின் மணிக்கொடி பாரே அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே தாயின் மணிக்கொடி பாரே கம்பத்தின் கீழ் நிற்றல் காணி எங்கும் காணரும் வீரர் பெரும் திரள் கூட்டம் கம்பத்தின் கீழ் நிற்றல் காணி
குடிப்பாரே அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே தாயின் மணி குடிப்பாரே. உறுதிமொழி. இந்தியா எனது நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். என் நாட்டை நான் உளமாற நேசிக்கின்றேன். இந்நாட்டின் பழம்பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்நாட்டின் பெருமைக்கு தகுந்த நல்மகனாய் விளங்குவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் முதிர்ந்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லாரிடமும் அன்பும் மரியாதையையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலேதான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன். தற்பொழுது சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யக்கூடிய நேரம் இது. நம்முடைய வணக்கத்திற்குரிய 76வது குடியரசு தின விழாவினுடைய சிறப்பு விருந்தினர், இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அருந்தொண்டர், திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியினுடைய 39வது மாமன்ற உறுப்பினர், வணக்கத்திற்குரிய அன்பு சகோதரர் ஐயா திரு எல் ரெக்ஸ் அவர்களுக்கு தந்தை அவர்கள் பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். நினைவு பரிசினை முதல்வர் ஐயா வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். NSS claps goes to வந்தே மா
39வது மாமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்குரிய அன்பு சகோதரர் செயல்பாட்டாளர் திரு எல் ரெக்ஸ் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவதற்காக பலத்த கரவொலியோடு வருக வருகவென்று அன்போடு வரவேற்கின்றோம். திருச்சிராப்பள்ளி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் இயக்குனர் அருத்தந்தை லூயிஸ் பிரீட்டோ அவர்களே, கல்லூரியின் முதல்வர் திரு நடராஜன் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, கல்லூரி அலுவலர்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் 76வது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் நமது இந்திய திருநாட்டை பல மன்னர்கள் ஆட்சி செய்து வந்தனர். பலர் நல்லாட்சி செய்தனர், சில மன்னர்கள் கொடுங்கோல் ஆட்சியும் செய்தனர். அப்பேற்பட்ட காலகட்டத்தில் வணிக ரீதியாக நமது நாட்டிற்குள் நுழைந்த ஆங்கிலேயர்கள் படிப்படியாக நம் நாட்டை செல்வங்களை சுரண்டி அவர்களே ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. அன்றைய காலகட்டத்தில் நான் சார்ந்துள்ள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட பல தலைவர்கள் சேர்ந்து அகிம்சை வழியில் நமது இந்திய திருநாட்டை மீட்டனர். 1947 அன்று அந்த வருடம் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. இது போன்ற கொடுங்கோல் ஆட்சி மன்னர்கள் செய்வது போல் இனி இருக்கக்கூடாது, ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை சுரண்டுவது போல் இனி இருக்கக்கூடாது என்ற கருத்தை முன்வைத்து இனி இந்த திருநாட்டில், இந்திய திருநாட்டில் உள்ள எந்த ஒரு குடிமகனும் இந்த நாட்டை ஆளலாம் என்ற உத்வேகத்துடன் 1935ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மறுசீரமைப்பை அண்ணல் அம்பேத்கர் அவர்களிடம் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று அளித்து கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளாக அதை சீரமைத்து புதிய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழிவகுத்து கொடுத்தார்கள். அதன்படி 1950ஆம் ஆண்டு இதே நாளில் நமது நாடு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களும் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் தன் மக்களுக்காக தேவைகளை கேட்டறிந்து பாராளுமன்றத்தில் கேள்விகளை எழுப்புவார்கள். அதே போன்று இந்திய திருநாட்டின் ஒவ்வொரு மக்களும் தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலும் கேள்விகளை வைப்பார்கள், மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். அதே போன்று இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் தங்களுடைய மாமன்ற உறுப்பினர்களை மாமன்றத்தில் அனுப்பி வைத்து மக்களின் தேவைகளை மாமன்ற உறுப்பினர்கள் எடுத்துரைப்பார்கள். அதுபோன்ற ஒரு மாமன்ற உறுப்பினராக இன்று உங்கள் மத்தியில் நான் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். எனக்கும் பல கனவுகள், பல ஆசைகள் உள்ளது. இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்ற ஆசைகள் உள்ளது. ஆனால் அவ்வளோ பெரிய பணியினை செய்யக்கூடிய தகுதி இப்பொழுது என்னிடம் இல்லை. அதே நேரத்தில் என்னை ஒரு மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த கிட்டத்தட்ட சுமார் 15,000 மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர்களை பயன்படுத்தி இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேனோ அதே போன்று எனது வார்டு 39வது வார்டை ஒரு இந்தியா எப்படி உருவாக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு குட்டி இந்தியாவாக இப்போ உருவாக்கிட்டு இருக்கேன்.
இதை எதுக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, உங்களுக்கும் பல ஆசைகள் இருக்கும். இந்தியா இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். நீங்களாம் வளர்ந்து வரக்கூடிய இளைய சமுதாயத்தினர். அதனால் நீங்கள் அந்த இந்தியாவின் வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இன்றையிலேருந்து அமல்படுத்தணும். அதை எப்படி அமல்படுத்தலாம்? அதை உங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம், உங்கள் தெருவிலேருந்து ஆரம்பிக்கலாம். அது எப்படி ஆரம்பிக்கிறது? அன்பு, பாசம், சகோதரத்துவம், ஒற்றுமை, இறையாண்மையை உங்கள் பகுதியில் நீங்கள் விதைக்கணும். விதைச்சிங்கன்னா தான் எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் இந்தியா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு இந்தியாவை நம்ம உருவாக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு இந்த கல்லூரி நிர்வாகம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சிறப்பாக நமது இயக்குனர் வழிநடத்துகிறாங்க. இந்த நிர்வாகம் எப்படி இருக்கிறதோ அதுபோன்று இந்த இந்திய அரசாங்கம் இருக்கிறதா என்பதை உங்கள் கையில் விட்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவதற்காக ஒரு பலத்த கரவொலியோடு நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். சிறப்பு விருந்தினராக நம்ம மத்தியில் வந்திருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி 31வது மாமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய திருச்சி மாவட்ட தலைவருமான என்னுடைய பாசத்திற்குரிய நண்பருமான திரு எல் ரெக்ஸ் அவர்களே, நம்முடைய கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பி நடராஜன் அவர்களே, அனைத்து துறை தலைவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, அலுவலக பணியாளர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஹாப்பி ரிபப்ளிக் டே. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் நீங்கள் எல்லாரும் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறது எனக்கு எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய நாட்டின் மீது நீங்கள் வைத்திருக்கிற மரியாதையை இது குறிக்கிறது. திரு ரெக்ஸ் அவர்கள் எனக்கு பல ஆண்டுகளாக பழக்கமானவர். அவர் ஒரு இளைஞராக இருந்து தன்னை மக்கள் பணிக்காக அர்ப்பணித்து கொண்டு தான் சார்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மட்டுமல்லாமல் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 39வது வார்டு மக்களுக்கும் பணி செய்வதன் வழியாக தன்னை மெய்ப்பித்து கொண்டிருக்கிறார். இன்று ஒரு அருமையான செய்தியை கொடுத்திருக்கிறார். அதாவது இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதை ஒரு பெரிய தலைவராக ஒரு பொறுப்புக்கு வந்துதான் நாம் நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறாக நாம் இருக்கிற இடத்திலே இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு காணுகிறோமோ அதை செய்து காட்டலாம் என்பதற்கு அவர் தன்னுடைய வார்டை ஒரு உதாரணமாக சொன்னார். அதுபோல் கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், நாம் எல்லோரும் இந்த கல்லூரியிலே நம்முடைய வகுப்பறையிலே நாம் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவரிடத்தில் அந்த இந்தியா எப்படி உருவாக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நாம் கொண்டு வரலாம் என்ற அருமையான செய்தியை அவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு அருகாமையில் தான் அவருடைய இல்லம் இருக்கிறது. திரு ரெக்ஸ் அவருடைய சகோதரர் ஃபாதர் யூஜின் அவர்கள் என்னுடைய நல்ல நண்பர். அவரும் இறைப்பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார் இதே திருச்சி மறை மாவட்டத்தில். எனவே இப்படி குடும்பத்தில் இருக்கிற இந்த பிள்ளை, அவருடைய தந்தையும் ஒரு வேதியராக பணியாற்றியவர். இப்பொழுது அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். அவருடைய தாய் கல்வி பணி ஆற்றியவர். தங்களுடைய குடும்பத்தை இப்படி அர்ப்பணித்து கொண்ட பிள்ளைகளை கொண்டிருக்கிறார்கள். இறைப்பணியில் ஒருவர், சமூக பணியில் ஒருவர் என்று அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு நம் மத்தியில் நல்ல செய்தியை வழங்கிய திரு எல் ரெக்ஸ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த ஏற்பாட்டை முன்னின்று செய்த நம்முடைய தமிழ் ஐயா திரு சதீஷ்குமார் அவர்களுக்கு சிறப்பான நன்றியை உங்கள் அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நடனத்துறையில் டாக்டர் பிரீதா அவர்கள் கடந்த 3 நாட்கள் முன்னதாகவே பயிற்சி எடுத்து பிள்ளைகளுக்கு அருமையான நடனத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் பாடலை பயிற்சி கொடுத்த டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களுக்கும் டாக்டர் ராஜேஷ் பாபு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் பங்கு பெற்று பேண்ட் வாசித்த மாணவ செல்வங்களுக்கும், இசை
துறை மாணவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து மற்ற அருமையான நாட்டுப்பற்றுடைய பாடல் ஒன்றை பாடியிருக்கிறார்கள். தாயின் மணிக்கொடி பாடுகின்ற பாடல் மற்றும் நடனம் துறை மாணவர்கள் இவர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நாம் சிறப்பாக இந்தியாவினுடைய குடியரசு மக்களாக வாழ வாழ்த்து தெரிவித்து இடம் அமர்கின்றேன். God bless you. जन